அனைவருக்கும் வணக்கம். அதாவது மனதை பெரிதாக்கும் விதம். அந்த மனசை நாம் ஏன் பெரிதாக்கணும்? அந்த மனசை நம்ம பெரிதாக்கணும்னா நம்ம மனசு ரொம்ப லேசாகிடும், மனசு ஆனந்தமாக இருக்கும். அது மனசை பெரிதாக்குறதுன்னு என்ன? ஸோ நம் கருவறையில் தனியாக ஜனிச்சு வர்றோம். ஸோ நம்ம மட்டுமே வர்றோம். அப்போ இந்த உலகத்தில் பரவுறப்ப, நம்ம உலகத்தில் பிறந்தப்ப முதல்ல பார்க்குற உறவுகள் அம்மா அப்பா, அப்புறம் அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், அப்புறம் உற்றார் உறவினர்கள். என் உறவு என் உறவு என் உறவுன்னு இப்படி போய்கிட்டே இருக்கும். அது சுயநலமாகவே இருக்கும். என் தங்கை, என் அக்கா, என் அண்ணன், என் தம்பி, என் அம்மா, என் அப்பா. ஒரு அளவுக்கு மேலே போகிறப்ப வளர அந்த சுயநலம் ஒவ்வொருத்தவங்களும் கூடிக்கிட்டே போகும். நான் முன்னணியில் இருக்க வேண்டும், நான் தான் முதல். அது எல்லா உடன்பிறப்புகளுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் அந்த போட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் தான் ஃபஸ்ட்டு, மற்றவங்களாம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ அப்படி நல்ல எண்ணங்கள் ஒரு இருக்கிற அக்கா தங்கைகளும் இருக்கிறார்கள், உறவுகளும் இருக்கிறார்கள். நான் தான் முதல் அப்படின்னு சுயநலம் உள்ள சில உறவுகள் நம் உறவாக அமைந்து விட்டால், உடன் பிறந்தவர்களாகவோ உற்றார் உறவினர்களாகவோ அமைஞ்சிச்சா நம்ம வாழ்க்கை நரகமாயிடும். நம்ம நல்ல சிந்தனை உள்ளவங்களாக இருந்தாலும். பொதுவாக வளர சுயநலம் கூட்டிகிட்டு போகிறதுனால என் படிப்பு, என் வாழ்க்கை, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் அப்படி போகிறப்ப சில பேர் என் டியூட்டின்னு செஞ்சுட்டு போவாங்க. அவர்கள் நல்லவர்கள். ஆனால் பெருவாரியான மக்கள் சுயநலம் பெருக்கினால் அந்த அந்த அப்பப்போ அவங்கள்ட்ட உள்ள உறவுகளை பிடிச்சிக்கிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள பழைய உறவுகளை விட்டுருவாங்க. அவங்களுக்கு அந்த உறவு தான் பெருசு. பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா அக்கா தங்க பெருசு, அண்ணன் தம்பி பெருசு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாடி பிள்ளைங்க தான் பெருசு, மற்றவங்களாம் நெக்ஸ்ட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இவங்க வயசான காலத்தில் இந்த சுயநலம் ஏன் பேரப்புள்ள அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையே பார்த்திங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். வெளியில் பழகிற சில நல்ல ஜீவர்களும் இருப்பாங்க. நம்ம உடன் பிறந்தவர்களை விட நமக்கு நிறைய உதவி பண்ணுறது, நம்ம மேலே உண்மையிலேயே அக்கறை உள்ளது. உடன்பிறப்புகள், உற்றார்கள் நம்ம மேலே அக்கறை உள்ள மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது தான் நமக்கு உதவுறாங்களா, நம்ம கூட இருக்கிறாங்களான்னு வெளிப்படும். ஆனால் நடிப்பை எல்லாரும் அள்ளி விடுவாங்க. சில வெளியில் பழகிற உறவுகள் நமக்கு நடிக்க மாட்டாங்க. சில உறவுகள் வெளியிலையும் ரொம்ப மோசமான உறவுகள் இருக்குது. நட்பு வட்டாரத்தில் நல்ல உறவுகள் வெளியில் இருக்குது. அவர்கள் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு ஒற்ற உறுதுணையாக இருந்து நமக்கு தோழனாக இருப்பாங்க. அதாவது நடித்து சில பேர் நல்லவனு பேர் எடுப்பாங்க. சில பேர் நடிக்காமல் இருந்து நல்லது செஞ்சு கெட்டவங்கன்னு பேர் எடுப்பாங்க. அது பரவாயில்ல, கெட்டவங்கன்னு பேர் எடுத்துகிட்டு போகிறோம். நடித்து நல்ல பேர் எடுக்கிறதுல என்ன இருக்குது? அது ஏமாத்த வேலை தானே. நடிக்காமல் நல்லவங்களாக இருந்து நம்ம நல்லது செஞ்சு அவங்கள்ட்ட கெட்ட பேர் எடுத்தால் பரவாயில்ல. அதனால் நடிப்பவர்களை விட்டு விலகி இருப்போம். அவர் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, வெளியில். அதனால தான் மனசை பெருசாக்க சொன்னேன். அப்போ தான் நம்ம தேடல், உறவுகள் சரியில்லைன்னா வெளியில் தேடுறப்ப வெளியில் நமக்கு ஒரு நல்ல உறவு அமைஞ்சிடும். ஒரு உறவு, 2 உறவு, 3 உறவுன்னு நமக்கு எல்லாத்துலேயும் இன்னும் உதவுவாங்க. நம்ம வாழ்க்கை போராட்டமாக இருக்கட்டும், ஒரு வியாதிக்கான போராட்டமாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஆலோசனை அறிவுரையாகட்டும். அப்போ அந்த மனசை நம்ம விசாலப்படுத்தினா தான், உறவுகளை தாண்டி வெளியில் நல்ல உறவுகளை நம்ம தேடினா தான், உறவுகள் சரியில்லாத பொழுது அந்த உறவுகள் நமக்கு உறவாக அமைந்து நமக்கு உருப்படியான யோசனைகள் செய்து நம் வாழ்க்கையில் நம்ம மனசில் ஏறுற அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிகளை அவர்கள் சொல்லி அதை நம்மளை செய்ய வைத்து நமக்கு நிம்மதி அளிப்பார்கள். அதனால தான் மனசை விசாலமாக்கி, உறவுகளில் நல்ல மனிதர்கள் இருந்தால் அவங்கள வச்சுக்கோங்க, உறவாகவே வச்சுக்கோங்க. உறவுக்கு வெளியிலேயும் நல்ல மனிதர்கள் கிடைத்தால் அவர்களை விட்டு விடாதீர்கள். விசாலமாக அவங்க மனசை அவர்கள் ஆக்குவார்கள். அவங்க குழந்தைங்க மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வரும். நமக்கு உதவி பண்ணுறாங்க இல்லையா, அந்த உறவுக்கு வெளியில் அந்த குழந்தைகள் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வரும். அந்த குழந்தை என் குழந்தை, என் பிள்ளை, அந்த உறவுகள்லாம் என் உறவுகள் அப்படின்னு ஒரு விசால மனசு அப்புறம் பார்க்குற எல்லா மனிதர்களையும், உறவுக்கு வெளியே உள்ள மனிதர்களே நம்ம உறவுகள்னு பார்த்து அதில் உள்ள நல்ல மனிதர்களை விரும்பி, அவங்க குழந்தைகள்லாம் நம்ம குழந்தைங்க, அந்த உறவுகள் நம்ம உறவுகள்னு நம்ம குடும்ப அமைப்புக்கு வெளியில் உள்ள எல்லா உறவுகள் மேலேயும், நல்லவர்கள் மேலேயும் ஒரு அன்பு அத்தனை குழந்தையும் என் குழந்தை, அத்தனை உறவுகளும் என் உறவுகள், அவர்கள் எல்லோரும் என்னவர்கள்ங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதான் ஞானம். அதனால் உறவுக்கு வெளியே உன்னதமானவர்கள் இருந்தால், அன்பானவர்கள் இருந்தால், நேர்மையானவர்கள் இருந்தால், உங்களுக்காக அக்கறை காட்டக்கூடிய ஒரு ஜீவர்கள் இருந்தால் அவர்களை மதியுங்கள். அவர்களும் உங்களுக்கு உறவு தான். நடித்து நல்லவர் போல் பேர் எடுக்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்களுடைய காரியம் முடிஞ்சுன்னா போயிடுவாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் விலகிடுவாங்க. ஆனால் நம்ம கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லவர்களாக இருந்து நல்லது செய்து அவர்கள் நம்மளை பற்றி புரியாமல் கெட்டவர்கள் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் நம்ம நல்லதை செய்வோம், மனதை விசாலமாக்குவோம். அதனால் அன்பு நிறைந்து நம் நெஞ்சில் வழியும்.
ஆனந்தம் கிடைக்கும், இறையருள் கிடைக்கும். அனைவரும் வாழ்க.